வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு பிரதான விடயம் எல்லா ஊடகங்களிலுமே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரவலாக அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகின்றது. உண்மையிலே புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களத்தை இந்த ஒரு சிலர் எடுப்பதற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, அல்லது புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று அறிவிக்கக்கூடியவர்களால் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான விடயங்கள் சாத்தியப்படுமா? இந்த கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை மையப்படுத்திய பயணமாகத்தான் இந்த காணொலி இருக்கும். எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். பல விடயங்களை குறித்து இதில் அலசப்பட்டிருக்கும். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். முதலில் நாம் இந்த தலைப்பின் கருப்பொருளுக்குள் வருவோம். தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான களத்தை ஏன் எடுக்கிறார்கள் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது சில தகவல்களை மையப்படுத்திய செய்திகளை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. 2009 ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெறுகின்றது. இந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பின்பு சுமார் 16 ஆண்டுகள் ஒரு தலைமை இல்லாத தமிழ் சொந்தங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஒரு புதிய தலைமையை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற ஏற்பாடு அல்லது எண்ணம் பலருடைய மனங்களிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு ஒரு தலைவர் தான். அந்த தலைவரை மையப்படுத்தி தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைவரை தாண்டி நாங்கள் வேறொரு தலைவரை சிந்திப்பதாகவே இல்லை என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அரசியலை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய களத்தை விரைவு கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது பெரும் சிக்கலை கொடுக்கின்றது. காரணம், இல்லாத ஒரு தலைமை என்று அவர்கள் ஒரு கற்பனையை செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த கற்பனையில் இல்லாத தலைமையை மையப்படுத்தி கொண்டு எத்தனை காலம் பயணிப்பது? இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு தலைமையை நாமே உருவாக்கி கொண்டு அந்த தலைமையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை நாம் உருவாக்கினால் அது மிக சரியாக இருக்கும் என்பது அவர்களுடைய கணிப்பு. ஆனால் உண்மையிலே அவர்களால் ஒரு புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியுமா? இது கேள்வி. தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் தேர்தல் காலங்களில் தொகுதி பங்கீட்டு விடயங்களை மையப்படுத்தி ஒன்றிணைகிறார்கள், அல்லது நகர சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் ஒன்றிணைகிறார்கள். ஆனால் மக்கள் பிரச்சனைகளில் இவர்கள் ஒன்றிணைகிறார்களா, அல்லது மக்களுக்கான ஒரு விடயத்தை நாம் முன்னின்று செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒன்றிணைகிறார்களா என்றால் இது இதுவரை நடைபெறாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதில் இவரை தலைவராக அறிவித்து விட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடும், அவரை தலைவராக அறிவித்து விட்டால் இவருக்கு கோபம் வந்துவிடும் என்கின்ற நிலைப்பாடு ஒருபுறம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் எப்படி ஒருவரை தேசிய தலைவராக தேர்ந்தெடுப்பது? அந்த தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் யாரை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவராக இருப்பார்? இந்த கேள்விகள் மனங்களிலே எழும்பி இருக்கின்றன. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தேசிய தலைவருடைய வீர வணக்க நாளை அறிவிப்பதற்கான ஒரு களத்தை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். இதற்கு பலர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இதே ஊடகங்களில் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புறந்தள்ள முடியாது. ஆனால் இன்னொரு புறம் கண்டிப்பாக வீர வணக்கம் செலுத்திவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக வேகமாக ஒரு சிலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக பயணிக்கிறார்கள் என்றால், தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டால்தான் இன்னொரு தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது அவர்களுடைய எண்ணம். அப்பொழுதுதான் மக்களிடம் நாம் தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டோம், எனவே அவரை பொறுத்த மட்டில் இனி இல்லை என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் உறுதிப்படுத்திவிட்டோம், தற்பொழுது நம்மை தலைமை தாங்குவதற்கான ஒரு தலைமை தேவைப்படுகிறது, அந்த தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களத்தை நாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதற்கான காய் நகர்த்தலை எடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் கட்டமைத்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா? அவர்கள் குறிப்பிடுகின்றது போல புதிய தேசிய தலைவரை நாங்கள் வரவேற்கிறோம் என்று மக்கள் சொல்கிறார்களா என்றால் இல்லை. மக்களை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரே தலைவர் தான். அந்த தலைவர் செயல்படுகிறார் அல்லது தலைவர் இருக்கிறார் இல்லை என்கின்ற கருத்துகள் பலராலும் பேசப்படலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் அந்த தலைவர் தான் எங்களுக்கு தலைவர். அவருடைய இடத்தில் வேறொருவரை வைத்து பார்ப்பது என்பதே அது இயலாத காரியம். தங்களுடைய அடுத்த நகர்வுகளுக்காக அரசியல் ரீதியான களத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை இயக்கத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 பின்னால் தமிழர்களுக்கான விடயத்தில் தீவிரமாக பயணித்ததா என்றால் இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தங்களை மையப்படுத்திய ஒரு பயணத்தை தான் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடியவர்கள், அப்படி அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக உருவகப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. ஒருபுறம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அடுத்த தேசிய தலைவராக அடையாளப்படுத்திவிடலாம் என்கின்ற முனைப்புகள் எடுக்கப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் வருகின்றன. இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற கதைகள் தெரியாது. ஆயினும் தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு புதிய தேசிய தலைவரை எடுத்து அவரை நாங்கள் தேசிய தலைவர் என்று அறிவிப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு யார் வேகம் கட்டினாலும் அவர்களால் வெற்றி ஈட்ட முடியுமா என்கின்ற விடயம் மிகப்பெரிய கேள்வி என்றுதான் பலரும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாத்தியப்படாத ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை சாத்தியப்படுத்திவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கின்ற இந்த செயல்பாடுகள் ஒரு அரசியல் காய் நகர்த்தலாக பார்க்கப்படுகிறதே தவிர மக்கள் சார்ந்த விடயத்திற்கான ஒரு முனைப்பாக இது பார்க்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள். இங்கு நீங்கள் இன்னொரு விடயத்தை தெளிவாக பார்க்க வேண்டியது. தேசிய தலைவரை மையப்படுத்தி உடைபெறாத மர்மங்கள் பல இருக்கிறது என்கின்ற செய்திகளை இன்னும் பலர் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரங்கள் தெரியாத பட்சத்தில் எப்படி நீங்கள் தேசிய தலைவர் இடத்திற்கு இன்னொருவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதுபோல வேறு சிலர் மிக காட்டமான கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். அவர்கள் பதிவிடுகின்ற கருத்து, எங்களுக்கு தெரியும் யார் எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று. நீங்களாக திட்டமிட்டு நீங்களாக ஒரு வீர வணக்கம் செலுத்திவிட்டு நாங்கள் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம் என்று அறிவிக்கக்கூடிய விடயம் அது ஏற்புடையதா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கண்ணாடி கூட்டுக்குள் இருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு கோபத்தை மக்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது உள்ள சூழலில் மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு தேசிய தலைவர் தான் இருக்கிறார் என்பதும், யுகம் கடந்தாலும் அல்லது தமிழ் இனம் அழியக்கூடிய ஒரு நிலைமையில் வந்தாலும் அவர்தான் தேசிய தலைவராக தொடர்வார் என்கின்ற ஒரு கருத்துந்தான் பரவலாக எல்லோர் மனதிலுமே இருக்கின்றன. ஆயினும் சாத்தியப்படாத ஒரு விடயத்தை சாத்தியப்படுத்திவிடலாம் என்கின்ற முனைப்பில் பலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? யார் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்? எந்த அரசியல் கட்சிகள் இவர்களுக்கு பின்னால் இதுபோன்ற ஒரு கதையை கட்டிவிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்விகள் தான் பெரும்பாலான மக்கள் மத்தியிலே எழும்பியிருக்கிறது. இதற்கான விடைகளை யார் சொல்லுவார் என்ற கேள்வியும் இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.